ஆண்ட்ரியா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா வில்லன் நல்லா காமிச்சிருக்காங்க. உண்மையா வில்லனா இல்ல கடைசி தெரிஞ்சிடறாங்க? இல்ல வில்லன் தான். ஃபீமேல் வில்லன் தான் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு படம். மியூசிக் ஜிவி பிரகாஷ் டிசப்பாயின்மெண்ட் மட்டும் தான் சொல்லுவோம். சாங் சுத்தமா நல்லா இல்லை ஆக்சுவலா. ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் டைரக்டர்னு கேட்டா நீங்க நம்ப மாட்டீங்க நீங்களே. ஸோ பட் மற்றபடி செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. என்ன ஜானர்ல ஹைஸ்ட் மாதிரி இல்ல, பட் அது படத்தை பத்தி சொல்ல முடியாது. பட் நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, அது மட்டும் தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க, பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. டிசப்பாயிண்ட் தான். பட் செகண்ட் ஹாஃப்காக நல்லா பார்க்கலாம். மியூசிக் ஓகே. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். இந்த படம் ஆஸ்கர் நல்லா இருக்கு. நாங்க ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கோம் படத்துல. படம் நல்லா இருக்கு. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்க ஆர்டிஸ்ட் ஏஜென்ட். ஜூனியர் நடிச்சிருக்காரு. நடித்தவர் சொல்லுங்க வாங்க. பையன் நடிச்சிருக்கான். ஸ்கிரீன்ல வருதா? நல்லா இருக்கு. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. கவின் எப்படி படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. போர் அடிக்கல. இந்த இடத்துல போர் அடிக்கல. படம் ரொம்ப நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கா? இல்ல படமே ஜாலியா இருக்குங்க. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டும் அந்த கேரக்டர் ஏத்த மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. டைரக்டரும் சூப்பரா பண்ணிருக்காரு. ஒருத்துக்கு படம் நிறைய பார்த்து போர் அடிச்சிருக்கு. படம் ஆரம்பிச்சதுல புரியுது. ரொம்ப ஜாலியா ஆண்ட்ரியா எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு. அவங்க ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. கவி நல்லா பண்ணிருக்காரு. காமெடி இருக்கு. நல்லா இருக்கு. படமும் நல்லா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். கண்டிப்பா. கவின் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா பண்ணிருக்காரு. ஆண்ட்ரியா சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களோட ரோல் சூப்பரா இருந்துச்சு. ஆனால் அப்படியே இந்த காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் தான் ஓகே படத்துல. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்ல எதுவுமே லேக் இல்லாம சூப்பரா போச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா கதையே வேற மாதிரி ஃபைனலா மாறிச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே பார்க்கலாம். பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம் ப்ரோ. ஆண்ட்ரியா மேம் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆண்ட்ரியா மேம்க்கும் இது டிஃபரெண்ட் ஒரு ஜானர்ல இருந்திருக்கும். அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இது எப்படி எல்லாரும் ஃபேமிலியா பார்க்குற மாதிரி? கண்டிப்பா ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். இது பார்க்க கூடாத சீன் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா இருந்தது. நல்லாவே இருந்தது. கவின் சார் கிரே ஷேட் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கா? கிரே ஷேட்ல கவினுக்கு வந்து இது புதுசா இருந்தது. இப்போ நம்ம வந்து நிறைய அந்த பிக் பாஸ் ஹீரோயிக் மூமெண்ட் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் லவர் பயாவே கவினை பார்த்துட்டு இதுல கொஞ்சம் ஒரு நியூட்ரல் ஷேடு இந்த மாதிரி படம் அவருக்கு நல்லா கரெக்டா தான் இருந்தது. மியூசிக்ல எப்படி? நல்லா பிளே ரொம்ப எனக்கு நான் பெருசா எதுவும் பாட்டு கேட்கல முன்னாடி. இதுல நல்லா தான் எனக்கு போர்லாம் எதுவுமே அடிக்கல. கொஞ்சம் காமெடி சீன்ஸ்லாம் நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணிருந்தாங்க. காமெடிக்கு தனியா அந்த மாதிரி இல்ல இருக்கிற ஸ்டார்ஸை வச்சே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப எமோஷனா அந்த மாதிரி எதுவும் இல்ல. கனெக்ட் பண்ணிக்கலாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி நல்லா கரெக்டா வந்து பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வந்து மாறி மாறி இன்வெஸ்டிகேஷன் அந்த இது கொண்டு போறது அது எல்லாமே கொண்டு போயிட்டாங்க. கண்டிப்பா மாஸ்க் போட சொல்லுங்க. ஆமா மாஸ்க் படம் தான் சொல்லுங்க. கவின் எப்படி பண்ணிருக்காரு? கவின் மஜாவா பண்ணிடுறாரு. என்ன சொல்றேன்னா இல்ல மியூசிக்ல கொஞ்சம் சரியில்லை. உங்களுக்கு கவின் அதான் எப்படி பண்ணிருக்காரு? போன ரெண்டு கவினும் ஐயோ அது அந்த படத்தோட இந்த படத்தை சம்மந்தப்படுத்தி பேசாதீங்க. இது செமையா இருக்குங்க. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். 150 ரூபீஸ்க்கு வர்த்தான ஒரு மூவி. சூப்பரா பண்ணிருக்காரு. மறுபடியும் நான் சொல்றேன், தளபதி அவர்களே துப்பாக்கியை நீங்க கவின் கிட்ட கொடுங்க. வர்த்தானால் தரமானால் கவின் தான். இந்த வருஷத்தோட தரமான படம் இதுதாங்க. சூப்பரா இருக்கு படம். பயங்கர வில்லிங்க. ரக்கடான ஒரு வில்லி. அவங்க தரமா அடிச்சுன்னு வரைக்கும் இருக்காங்க படம். அவங்களோட கேரக்டர் அவங்களோட ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. ஓவரால நல்லா இருக்கு. மேன் ஆஃப் த மூவி பாத்தீங்கன்னா குணச்சித்திர நடிகர் சார்லி. அவரு தரமா சம்பவம் பண்ணிருக்காரு. அவரு இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்றது, இல்லாதவங்க கிட்ட இருந்து இருக்கிறவங்க புடுங்கனா இல்லாதவங்க என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அதுதான் சொல்லிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம் சார். எந்த ஒரு ஆபாசமான ஒரு காட்சி எதுவுமே இல்ல. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஒரு அளவு மாஸ்க் நீ தியேட்டர்ல பாக்கும்போது ரொம்ப டிஃபரெண்டான ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நான் லீனியர் ஸ்டோரின்றதுனால சில பேருக்கு பார்த்து வந்து ஆன்லைன் ஸ்கிரீன் பிளே வருது. ஆமா வந்து பாருங்க டிஃபரெண்டா இருக்கும். ஆண்ட்ரியா நல்லா பண்ணிருக்காங்க. மாஸ்க் வச்சு சார்ஜி சார் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. வந்து என்ஜாய் பண்ணுங்க. சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜி பிரகாஷ் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன ரோல் பண்ணீங்க? நான் வந்து ஸ்பை கவினோட ஸ்பையா பண்ணிருக்கேன். இந்த அந்த பாக்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? தியேட்டர்ல நடிச்சது பாக்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க.
என்ஜாய் பண்ணேன். டேரக்டர் ஃபர்ஸ்ட் படம் அந்த மாதிரி தெரியல, நல்லா பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்டான ஸ்டோரின்றதுனால எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வெற்றிமாறன் சார் ஒர்க் பண்ணிருக்காரு, அந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா? ஆமா, ஃபுல்லா அவரோட ஆஃபீஸ் ஆனதான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. அவருடைய ஸ்கிரீன் பிளே வந்துச்சு பாதி, அந்த ஃபீல் ஆமா எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு படம், ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாரும் ஃபேமிலியா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் கொண்டாடு ப்ரோ. FDFS ரோகிணியில பார்த்துருக்கோம். விகடன் அண்ணாவோட ஃபர்ஸ்ட் படம். கடந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆனதுல இருந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு படம். எனக்கு கமர்ஷியலா இருக்கும்னு தோணுச்சு. நம்பி வந்தேன். கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம நார்மலா பார்க்குற சினிமாலையும் இந்த சினிமாலையும் கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் இருந்தது. ரொம்ப ராவா, அதாவது ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க. அது மக்களுக்கு கனெக்ட் ஆகும் நம்புறேன். படம் சூப்பரா இருந்தது. எப்படி அந்த MR மாஸ்க் போட்டுருக்காங்களா, அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? இருக்கு ப்ரோ. MR ராதா சாரோட மாஸ்க் ஏன் கனெக்ட் பண்ணானா, MR ராதா சார் அவர் காலகட்டத்தில் பண்ண படங்கள்ல இந்த அரசியல் பேசுனது, நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதெல்லாம் இருக்கும். ஸோ நல்ல விஷயம் பண்ணணும்னா அங்க MR ராதா சார் மாஸ்க் இருந்தா தான் பண்ண முடியுன்றதை மென்டர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. கோல்டன் பீரியடா இருந்தது. படத்துல நிறைய இளையராஜா சார் சாங் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. GVN ஒரு பக்கம். ஸோ மியூசிக்கோட விஷுவலோட அந்த ஸ்கிரீன் பிளே பார்க்கும் பொழுது அந்த ஓவரால் ஆக்ட் சூப்பரா இருந்தது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் முழுதான் ரீவாஷும் பண்ணுவேன். கண்டிப்பா கவின் கிரே ஷேடா நடிச்சிருக்கேன்னு சொல்றாரு போன படத்துல. ஆமா ப்ரோ. அது நம்ம எல்லா ஒரே ஷேட்ல பார்க்க முடியாதுல்ல. கவின் அண்ணா ஒரு மிகப்பெரிய ஹீரோ. ஸோ அவர் இந்த ஷேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி டாக்டர் சிவகார்த்திகேயன் அண்ணா பண்ணிருப்பாரு, அதே மாதிரி கூட பண்ணியிருக்காரு. இந்த ஷேடு அவருக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்கள் வரும்போது கண்டிப்பா நல்ல. ஆண்ட்ரியா அவங்க எப்படி பண்ணிருக்காங்க காஸ்டியூம்? ஆண்ட்ரியா மேம் ப்ரொடியூசரும் கூட. ஸோ ப்ரொடியூசராகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க, ஆக்டராகவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட அந்த நெகட்டிவ் ரோல் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. படத்துல சின்ன சின்ன சைடு ஆர்டிஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. முக்கியமா சுப்ரமணியன் சார் பண்ணியிருந்தாரு. அவரெல்லாம் பயங்கரமா அரசியல்வாதி ரோல் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. பாட்டு கீட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. இன்னும் டைம் இருந்ததுன்னா பாத்துருக்கலாம். டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் அது எப்படி பண்ணிருக்காரு? நல்லா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு 2 மணி நேரத்துல எவ்வளவு எலிமெண்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளவு எலிமெண்ட் கொடுத்துருக்காரு. பொதுவா ஒரே ஒரு ஸ்கிரீனை வச்சு அதே டைமா எடுத்துட்டு போகாம நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏடி டீமும் இன்க்ளூடிங் வெற்றிமாறன் சாரோட ஏடி டீமும் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ படம் சூப்பரா இருக்கு. தேட்டர்ல பார்த்தோம். வெற்றிமாறன் மென்டார்னு போட்டுருக்காங்க. அவரோட ஸ்கிரீன் பிளே மாதிரியான சாயல் ஏதாவது இருந்துச்சு? ரா இருக்கு ப்ரோ. அந்த ரா உண்மையா சொல்லணுன்றது வெற்றிமாறன் சாரோட கோரு. அதை இவங்களும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இப்படி ஃபாலோ பண்ணும்போது நமக்கும் கனெக்ட் ஆகும். லைக் நம்ம இதுல பாக்குற மாதிரி, நம்ம உலகத்துல பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நல்லா இருந்தது. அடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கா? பீட்டர் ஹின் மாஸ்டர் ஆக்ஷன் விரிச்சிட்டாரு. குட்டியா பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்தது. டெக்னிக்கல் டீம் சூப்பர். ஓவரால் எடிட்டிங் நல்லா இருந்தது. ஷார்ப் அண்ட் கிறிஸ்பா பண்ணியிருந்தாலும் சூப்பரா இருந்தது. மற்றபடி ஃபேமிலியா வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலியாவும் பார்க்கலாம். எல்லா ஜெண்டரும் பாக்குற மாதிரி தான் செட் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள், முக்கியமா லைஃப்க்கு தேவைப்படுற விஷயங்கள் வச்சிருக்காங்க எண்ட் ஆஃப் கோர்ல. அது பார்த்து எடுத்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ரெடியா ஓவரா சொல்லணும்னா அந்த மாஸ்க்ன்றது ரியல் லைஃப்ல மாஸ்க் இல்லாம இருந்தா நிம்மதின்றதான் இந்த படத்தோட கோர். பாக்குறவங்களுக்கு தேங்க்யூ.